வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவாக சிம்பிளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், சுருக்குக. அதனைத் தொடர்ந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீ சீமை மீ பேவை அந்த டாப்பிக்கை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இது எல்லா டாப்பிக்குமே எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்லேயும் அவரோட 3 கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கேட்ட லாஸ்ட்டாக நடந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ முதல்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்தவரை அதிகபட்சமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 4 அப்படியே ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாமே. 6, 4 இப்போ இந்த 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித் 2, 2, 3 அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2னா இங்கே 3 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸ். இவ்வளோ தான் சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு இந்த காண நம்பரை மட்டும் எடுத்துப்போம். ஸோ தட் இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா நம்பர் சின்னதாக இருக்கும். அப்போ இந்த நம்பர் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதுதான் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பர் பெருசாக இருக்கும். சொல்கிறதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஹையஸ்ட்னு சொல்லுவாங்க, சின்ன நம்பராக இருக்கும். லோயஸ்ட் நாம பெரிய நம்பராக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிறகுனா அதுக்கு பேர் நம்ம மீச்சீமை எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 × 2 6, 6 × 2 எவ்வளோ வர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 2 12. இப்போ இதுதான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப். இப்போ இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ மீச்சீமை மீ பேவை இது நமக்கு பெரிய குழப்பமே கிடையாது, சிம்பிள். மிகப்பெரிய நம்பர் வகுத்தின்னு சொல்லுவான், ஆனால் சின்ன நம்பராக இருக்கும். மிகச்சிறிய வகுத்தின்னு சொல்லுவான், ஆனால் நம்பர் பெருசாக இருக்கும். இதுதான் இதோட விஷயம். இதில் வேற ஒன்றும் இதில் பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஓகே, அடுத்து நம்ம சம்மு ஸ்டார்ட் பண்ணலாம். சம்முக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயமா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுருக்கக்கூடிய அந்த சம்மு. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர். ஸோ இது A, B எடுத்துக்கலாம், இல்லை X, Y எடுத்துக்கலாம், வாட் எவர். இந்த 2 நம்பர், அதாவது இந்த A × B அப்படிங்கிற நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்குங்கன்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதனுடைய மீச்சீமை மீ பேவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக அந்த 2 நம்பர் பாருங்களேன். 6 × 4 A 6ன்னும் B 4ன்னு வச்சுக்கிட்டா 2ஐயும் பெருக்குன்னா 24. இந்த நம்பர் கண்டிப்பாக அதோட அந்த நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப்வால பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லப்பட்ட முக்கியமான கான்செப்ட். அப்போ நம்மளோட எல்சிஎம் எவ்வளோ? 12. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 12. இதையும் பெருக்குங்க, அதே 24 கிடச்சிடும். அப்போ நம்ம இது ஒரு ஃபார்முலாவாக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதனுடைய ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மீச்சீமை மீ பேவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ முதல் சம்முக்கு நம்ம போகலாம். இந்த முதல் சம்மில் தமிழில் ஒரு கண்ணன் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஒரு கண்ணன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எழுதிருக்கோ அதுதான் வந்து ஃபைனலாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ புக் செல்லர் ஹேஸ் 220 மேக்ஸு, 380 தமிழ், 420 இங்கிலீஷ் புக். ஹி வாண்ட் டு செல் த புக் in a box subject wise equal number. What is the greatest அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ தமிழில் பார்த்தோன்னா ஒரு நூலானது விற்பனையாளர் 200 இருக்கு, இது 220. சரியா? இப்படி தப்பு இருக்கிறப்ப இங்கிலீஷை தான் ஃபைனாக எடுத்துக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். 220 மேக்ஸ் புக்கு, 380 தமிழ் புக்கு, 420 இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கை, இது நமக்கு தெரியும். சம எண்ணிக்கையில் அப்படின்னு வந்தாலே நம்ம ஹெச்சிஎஃப் தான் எடுப்போம், நமக்கு தெரியும். அது போக இங்கே அதிகபட்சம் இருக்கு. இப்போ இந்த 2 வேர்டு கீவேர்டு நமக்கு எப்பவுமே இது நமக்கு எல்சிஎம் எடுக்கணுமா ஹெச்சிஎம் எடுக்கணும் பயங்கர குழப்பம் வந்து குழம்பிடுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சம எண்ணிக்கையில் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, அதிகபட்சமாக அப்படிங்கிற கீவேர்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் மீ பேவா எடுக்கணும். ஸோ முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 220, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 380, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 420. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர். அப்போ இது நம்ம ஹெச்சிஎஃப் ஆக போகிறோம். ஸ்டார்ட் வித் 2, 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 110,
90 420 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 210. ஸோ திருப்பியும் நம்ம வந்து டக்குன்னு 10ஆல் போடலாமா அப்படின்னா நிறைய கதைகள் இருக்குது. நம்ம 2ஆலே போடுவோம். 2ஆல் போட்டிங்கன்னா 55, இங்கே 95, இங்கே 105. அகைன் சூப்பராக நம்ம 5 எல்லாமே 5ல் முடிஞ்சதுனால 5ஆல் போடலாம். ஸோ 5ஆல் போட்டிங்கன்னா 11, இங்கே 19, இங்கே 21. இப்போ நம்ம HCF தான் கேட்டிருக்கோம். நீங்கள் செஞ்சு முடிச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய நம்பரை பெருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட் 5 நம்பரில் பெரிய நம்பர் இருக்கும். நமக்கு HCF தான் கேட்டிருக்கேன். அப்போ கண்டிப்பாக சின்ன நம்பர் தான் பெருக்கியிருப்பான். ஸோ HCF அப்படிங்கிறது இந்த காணனை மட்டும் பெருக்கி கிடைக்கக்கூடிய விடை. ஸோ 2 × 2 × 5 2 × 2 4 4 × 5 20. இதுக்கான விடை 20. அடுத்தபடியாக இரு எண்களின் மீச்சுமையானது மீப்பேவின் 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ LCM HCF இது எப்படி இருக்குமா? இது 1 இருந்தால் இது 6 மடங்கு இருக்குன்னு சொல்கிறான். LCM வந்து எப்படி இருக்குமா? 6 மடங்கு இருக்குமா HCF விட. அடுத்து என்ன சொல்கிறான்? 6 மடங்கு ஆகும். மீப்பேவை 12 மீ மற்றும் ஓர் எண் அதில் வந்து இந்த மீப்பேவாங்கிறது 12 இருக்கும் பட்சத்தில் இன்னொரு நம்பர் 34 இருந்தால் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு தெரியும் இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதோட LCM × HCF ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். ஒரு எண்ணானது 36 சொன்னதுனால ஒரு நம்பரை 36 எடுத்துக்கிறோம். இன்னொன்று நமக்கு தெரியாது. அப்போ நம்ம LCMவும் தெரியாது HCFவும் தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்? மீப்பேவை HCFோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இந்த HCF 12ன்னு போட்டுடலாம். ஆனால் LCM தெரியுமா? தெரியாது. அப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த ரேஷியோ படி பார்த்தா HCF 1 அதான் 12. அப்போ 6 மடங்குன்னு சொன்னதுனால 6 எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யாரை கண்டுபிடிச்சிடலாம்? ஈஸியாக மீச்சியமாக கண்டுபிடிச்சிடலாம். 1ங்கிறது 12 இருந்துச்சுன்னா 6 மடங்குங்கிறது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 12 72 இருக்க போகுது. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 36 சொல்லிட்டீங்கன்னா 2 டைம்ஸ், அல்லது நீங்கள் 2 2 அடிக்கலாம், 4 4 அடிக்கலாம். ஸோ இது ஒரே அடித்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். 36 × 2 72. அப்போ 12 × 2 24. ஆன்சர் 24 இஸ் ரைட் ஆன்சர். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஒரு பேசிக்கான விஷயம் மறந்துடக்கூடாது. இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதனோட LCM HCF ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறான். இது அதோட 6 மடங்கு. அப்போ இது 1 இருந்தால் அது 6 இருக்குது. 1ஓட வேல்யூ 12 இருந்தால் 6ஓட வேல்யூ எவ்வளோ? அப்போ LCM தெரியும், HCF தெரியும், ஒரு நம்பர் தெரியும், இன்னொரு நம்பர் நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். அடுத்தபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் இரு எண்களின் மீப்பேவை அப்போ நமக்கு HCF கொடுத்துட்டாங்க மற்றும் அவற்றின் மீச்சேமை LCM கொடுத்துட்டாங்க. அவ்விரு எண்களில் உள்ள வேறுபாடு 8 இன்னும் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சம்மு கொஞ்சம் அதே பேஸு, ஒரு சின்ன சேஞ்சு சம்மில் என்ன. அப்போ பாருங்களேன், நமக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X × Y இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதனோட LCM HCF ஈக்குவல் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம X × Y இரு எண்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மீப்பேவை 2ன்றான், 154ன்றான். அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 308 கிடைக்கும். சரியா? இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவன் கேட்டது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஓட டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டான். X - Y எவ்வளோன்னு சொல்லிட்டான்? 8 அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம கையில் இந்த 2 டேட்டா தான் இருக்குது. இந்த 2 டேட்டா வச்சு நம்ம எப்படி அவன் கேட்ட X + Y கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு இப்போ கொஸ்டின். சரியா? அப்போ 2 பெருக்கற் பலன், 2 நம்பர் பெருக்கற் பலன் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2 நம்பர் பெருக்கற் பலன் இதான் சொல்லி தெரியும். LCM கொடுத்துட்டா, HCF கொடுத்துட்டா, 2ஐயும் பெருக்கி போட்டாச்சு. 2 நம்பரோட பெருக்கற் பலன் கண்டுபிடிச்சாச்சு. 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X - Yன்னு சொல்லிட்டான். கேட்டது என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூடுதல். அப்போ நமக்கு X + Y என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தா குட்டிக்கான ஃபார்முலா நேற்று பார்த்தா அதே அல்ஜிப்ரா தான் இன்றைக்கி நம்மளை துறந்துக்கிட்டே வருது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த A + B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A - B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AB. இதான் அந்த ஃபார்முலா.
அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம பிரித்து எழுதுவோமா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்புறம் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்போ அது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்கிறது அதோட ஃபார்முலா. இப்போ இது ரெண்டையும் நம்ம விரிச்சு எழுதும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது நமக்கு இப்படி கிடச்சிரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மைனஸ் உள்ள பெருக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயர், இது மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள், மைனஸு ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிறது 2ab ப்ளஸ் 2ab. அப்போ நம்மள எவ்வளோ இருக்கும்? 4ab இருக்கும். இது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன அது போக இந்த XY நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதை அசால்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 308. இதை நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 1 4 12. ஸோ நமக்கு இங்கே ஒரு 12 பெருக்கி போட்டுடலாம் சிம்பிளாக. 4 8 32, 4 3 12. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ், இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 8ன்னு. அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளோ ஆயிரும்? 64,000. இந்த மைனஸ் 64 இருக்கலாம், இங்கே போய் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு லெஃப்ட் சைடுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ரைட் சைடு 6 9 2 1296. இது ஸ்கொயர் நம்பர். இப்போ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுக்கணும், ஏன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி தான் தேவை. ஸ்கொயர் எடுத்தோன்னா என்ன கிடச்சிரும்? 36ன்னு கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டானது நம்ம யோசிக்கணும். ஒன்றுமே இல்லை, சொல்கிறது என்னது, ரெண்டு நம்பரோட பெருக்கல் தொகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டோம், ரெண்டு நம்பரை கூட்டி சொல்லணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் எவ்வளவு? 4ab. இது எப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்துருக்கோம். இதையும் நம்ம பிரித்து எழுதுகிறோம், இதையும் பிரித்து எழுதுகிறோம். மைனஸ் உள்ள பெருக்குன்னா ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது 4ab நமக்கு கிடைக்கும். ஏபி தெரியும், இல்லதுக்கு வேல்யூ போடுறோம். 308 ஏன்னா ஃபார்முலா 4 இருக்குது, பெருக்குன்னா 1232. ஏ மைனஸ் பி நமக்கு தெரியும் 8. அப்போ ஸ்கொயர் பண்ணால் 64, மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகும். கூட்டினா 1296. 1296 என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இவ்வளோதான், இந்த இருக்கு சம்மு. எது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா சிம்பிள் ஆன்சர் 36. அடுத்தது நம்ம தியரிக்கல் சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் எல்சிஎம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு தேர் அப்படின்னு சொல்கிறோம். இரு அடுத்தடுத்த பகா எண்கள் என் மீச்சி அதற்கு எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்கான். சரியா, அடுத்தடுத்த பகா எண்கள் 5 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. சரியா, அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பரை பெருக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக சொன்னீங்க? எல்சிஎம்முக்கும் ஹச்சிஎஃப்க்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் எவ்வளவு? 5க்கும் 7க்கும் ஹச்சிஎஃப் எவ்வளோ தான்? 1 தான். எல்சிஎம் எவ்வளோதான் இருக்க போகுது? 35 இருக்க போகுது. அப்போ இந்த ரெண்டு நம்பர் எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும்? அதோட பெருக்கிற பலனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அவன் சொல்ல வரான். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், தமிழில் சொல்லணும்னா இரு எண்களின் பெருக்கிற பலனுக்கு சமமாக இருக்கும். அடுத்தடுத்த பகா எண்களின் மீச்சியுமே அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னா ஹச்சிஎஃப் ஒன்றா தான் இருக்கிறதுனால அதோட எதுக்கு தான் சமமாக இருக்கும்? மீச்சியுமாக்கு சமமாக இருக்கும். அப்போ அந்த நம்பரோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டு பகா எண்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா 7 11 எந்த நம்பரை நீங்கள் எடுத்தாலும் 11 13 எடுத்தாலும் இதை ஹச்சிஎஃப் எவ்வளோ தான் இருக்க போது? நமக்கு எப்பவுமே 1 தான் இருக்க போகுது. எது நம்பர் எதாலே வகுப்படாது, பகாயனாலே வகுப்படாது. அதனால ஹச்சிஎஃப் 1. அதனால இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் தான் அதுக்கு சேமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது சார்வகா எண்களின் மீச்சியுமே 5005. ஒரு எண் 65, மற்றொரு எண். இப்போதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் த க்ரோ ப்ரைம். நேற்று ஒரு நம்பர் பார்த்தோம், நீங்களே பார்த்துருவீங்க, 28 35. இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது, எதாலையும் வகுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக ஹச்சிஎஃப் 1 தான். ஹச்சிஎஃப் எவ்வளவு? 1. அவன் கேட்ட இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ தான் நம்ம அதே ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலனானது அதனோட
எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஹச்சிசிஎஃப் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டோம். சார்பகா என்ன அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஹச்சிசிஎஃப் காணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கக்கூடாது. சார்பகா என்ன ஹச்சிசிஎஃப் எவ்வளோதான் 1, இது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் போட முடியும். சார் என்ன சார் 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டான், எக்ஸை கொடுத்துட்டான், ஒய்யை காணும், எல்சிஎம் கொடுத்துட்டான் 5005, லெஃப்ட் சைடில் ஒய்யை காணும், ரைட் சைடு ஹச்சிஎஃப் காணும் தேடக்கூடாது. அப்போ அதான் அவன் சொல்கிறான் சார்பகா எண்கள் கோ பிரைம் நம்பர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான். அப்போ இந்த எண்களோட எப்படி தான் இருக்கும் ஹச்சிஎஃப் மீபேவை எப்பவுமே என்னதான் இருக்கும் 1 தான் இருக்கும். வகுப்படாத நம்பர், அப்போ 1ஆல் மட்டும் தான் வகுப்படும் அப்படிங்கிற நம்பர். ஸோ அப்போ அதுக்கு ஹச்சிஎஃப் 1 நமக்கு தெரிஞ்சால் இந்த நம்பரை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ இதை நம்ம 5ஆல் முதல்ல அடித்து பார்ப்போம். 5ஆல் அடித்தா 13 5 65, இங்கே 5ஆல் அடித்தா 1001. அடுத்து இதை நம்ம 13ஆல் அடிக்க போகிறோம். 13ஆல் அடிச்சிங்கன்னா 7 13 91, 7 13 91, மீதி 9 91, மீதி எவ்வளோ இருக்குது 7. ஸோ ஆன்சர் 77. 77 இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது போலாமா? அப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். கோ பிரைம் நம்பர்னா என்ன, சார்பகா பாக எண்கள்னா என்ன, அப்படி தெரிஞ்சால் சம்ம ஜாலியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், பெரிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம பெரிய நம்பர்னாலே நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் தான் கேட்பான். சரி, வில் பி 68 78 109, லிவிங் த ரிமைனிங் 2 3 4. அதாவது 68 வகுத்தா 2 மீதி கிடைக்கணும், 78 வகுத்தா 3 மீதி கிடைக்கணும், 109 வகுத்தா 4 மீதி கிடைக்கணும். அப்படின்னா மிகப்பெரிய நம்பர் வகுத்திறன்றான். அப்போ மீதி கிடைக்கணும்னாலும் மீதியை மட்டும் நம்ம கழிச்சு விட்றோம். 62க்கு மீதி 2 கிடைக்கணுமா, அப்போ கழிச்சுட்றோம். 78க்கு 3 மீதி கிடைக்கணுமா, கழிச்சா 75. 109 வச்சு வகுக்கும்போது 4 மீதி கிடைக்கணும், 4 கழிச்சா 105. அவ்வளோதான். இந்த 3 நம்பருக்கு ஹச்சிஎஃப் எடுக்க சொல்கிறான். இதான் கேட்டிருக்கான். மீதினா கழிச்சத்துக்கு போட்டுட்டு மீதி நம்பரை ஹச்சிஎஃப் எடுத்துட வேண்டியதான், சிம்பிள். அப்போ நமக்கு எல்லாம் முட்டையில் முடிஞ்சிருக்கு. அப்போ 5 போடலாம். 12 5 60, 15 5 75, 21 5 105. இப்போ திருப்பி 3ஆல் போடலாம். 4 3 12, 5 3 15, 7 3 21. ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்கான். இதுக்கு மேலே கீழே போக முடியாது. இது ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். 5 × 3 15, 15 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எவ்வளோ மீதின்னு சொல்லணும்னா அதை கழிச்சு விட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்தது 15 20 24 36 32 வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய எண்ணை காண்கன்னு சொல்கிறான். வழக்கம் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா இப்படி எழுதி டானா தான் போடுவாங்க. 15 20 24 32 36 போட்டு இப்படி டானா போட்டு 2 3ன்னு சொல்லி போட்டு அப்படியே போய் லாஸ்ட்டில் பெருக்கிறது பெருசாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 36 எல்லா நம்பரும் வகுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுக்காது. கண்டிப்பாக 36 வகுக்காதனால அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 36 அப்படியே டபுள் பண்ணி 72ன்னு கொண்டு போகிறோம். 72 இந்த 15 வகுக்குமானா வகுக்காது. அதாவது நீங்கள் என்ன நம்பர் எடுக்காது எல்லா நம்பரும் வகுக்கணும், சரிங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ 72 வகுக்காதனால நான் 72 திருப்பி டபுள் பண்ணுறேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 144, சரிங்களா? இப்போ 144 15 வகுக்காது. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த 144 ஒரு 0 சேர்த்தா என்ன நடந்திருக்கு, கண்டிப்பாக எல்லா நம்பரும் ஈஸியாக கேன்சல் ஆயிருக்கு. அதாவது நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 36 இருக்கிறதுலே பெரிய நம்பர். 36 எடுத்தோன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பர் இடா நம்பர் வகுக்குமானா வகுக்காது. அதனால் 36 கூடி டபுளாக மாற்றி 72 வச்சுக்கிறேன். 72 வகுத்து பார்க்குறேன், அப்போ வகுப்படலை. அப்போ 72 டபுள் பண்ணால் 144. அப்போ 144 என்ன ஆகுது, வகுக்கிறதுனால ஒரு 0 சேர்த்தா என்ன ஆகிடும், எல்லா நம்பரும் அழகாக கேன்சல் ஆகிடும். அதனால் இதை வச்சு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே 2 அடுத்து 3 4 அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பெருக்கி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் எவ்வளோ வரும், 144 0 1440ங்கிறது விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடுதல் 99ம் மிகப்பெரு பொது வகு எண் 9 உடைய மிகப்பெரிய ஜோடிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு சூப்பரான சம்பவம். அப்போ என்ன சொல்கிறான், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர் பாசிட்டிவ். பாசிட்டிவ் நம்பரை எத்தனை பேர் கண்டுபிடிக்க முடியும், whose sum is 99, highest common factor. HCF 9ன்னு சொல்லிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த HCF 9 அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர், அதாவது x+y அப்படின்னு இருக்குன்னா அந்த நம்பரோட டோட்டல் 99ன்னு சொல்கிறான். சரியா, இதுதானே சொல்லியிருக்கான். 2 நம்பரோட சம்மு 99, HCF 99 சொல்கிறான். அப்போ இந்த நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பர் என்ன நமக்கு தெரியாது. இப்போ இந்த நம்பர் பாருங்கள், எப்போவுமே 2 நம்பர் வச்சுக்கோங்கன்னா 27 36. இது HCF 9 இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பர் எப்படி இருந்திருக்கும், 3 4 எப்படி இருந்திருக்கும்,
சரியா? இப்போ இந்த நம்பர் என்ன செய்வோம், இதால் பெருக்குனா 27, இதால் பெருக்குனா 36. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் என்னவா ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக இருந்திருக்கும். அதனால் நம்ம இந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்க என்ன செய்கிறோம்னா 9x 9y = 99 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 9 காமனாக எடுத்தால் x + y தான் எவ்வளோ, 99. அப்போ இது சிம்பிளாக x + y வேல்யூ எவ்வளோ ஆயிரும், 11 கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு நம்பரை கூட்டினா 99 இருக்கிற ஒரு கான்செப்டை என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி மாற்றிட்டோம். எதுக்கு 9ஆல் பெருக்கிறோம் தெரியுதா, இந்த நம்பரோட HCF 9ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 9 மல்டிபிள்ஸ் 27 36 36 45 இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம 9ஆல் மல்டிபிள் அந்த ரெண்டு நம்பர் தொகை 11 ஆயிடுச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 9 ஜோடிகளோட எண்ணிக்கை கேட்குறான். அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 11 வரணும். அப்போ 1 10 இருக்கலாம், 2 3 4 5. அப்போ இங்கே என்ன இருக்கும், 9 இருக்கும். கூட்டினா 11 வரணும் இல்லையா? அப்போ இங்கே 8 இருக்கும், இங்கே 7 இருக்கும், இங்கே 6 இருக்கும். இதுக்கு அடுத்து போட்டால் ரிப்பீட்டட் ஆயிரும். இங்கே 6ன்னு போட்டால் அங்கே 5 ரிப்பீட்டட் ஆயிரும். அப்படி போட முடியாது. அப்போ நமக்கு எத்தனை பேர் கிடைக்குன்னு கேட்டிருக்கான். 1 2 3 4 5 5 பேர் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இதான் அவன் சொன்ன கதை. செம்ம பாருங்க. கூடுதல் 99, ஓகே. மிகப்பெரு பகுதி 9, ஓகே. உடைய மிக எண் ஜோடிகள் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செம்ம தெளிவாக பார்க்கணும். அந்த HCF என்னதோ அதால் தூக்கி இதை அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. HCF இங்கே அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த சம்மு கிடைச்சிடும். முடிஞ்சு போச்சு வேலை. இந்த சம்மை வச்சு நம்ம வந்து பேரை கண்டுபிடிக்க வரும். அவ்வளோதான். இன்னைக்கு பெருசாக செய்யணும் அவசியம் கிடையாது. இந்த HCF ஏதோ அந்த நம்பரில் ஊற்றுருங்க. HCF 11 14 ஊற்றுரு, HCF 7 7 ஊற்றுரு, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நம்பர் கான்செப்ட் என்னன்னா, இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும் கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் லைனாக தான் இருக்கும். அதனால தான் 9ஆல் பெருக்கியிருக்கேன், 9ஆல் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் 11. அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா 11 கிடைக்கணும். அப்படி இருக்கிற பேர் எப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். 1, 11 இருக்கலாம், இல்லை 2, 9 பேராக இருக்கலாம், 3, 8 இருக்கலாம், 4, 7 இருக்கலாம், 5, 6 இருக்கலாம். இப்படி இருந்தால் தான் அந்த ஜோடிகள் கிடைக்கும். அப்போ நமக்கு எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ஜோடிகள் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது இரு எண்களின் மீப்பாக மீட்சி முறையை 16 240 இரு எண்களின் ஒரு எண். இது சாதாரண சம்மை. அப்போ ரெண்டு நம்பரை பெருக்க சொல்கிறான். ஒரு நம்பர் 48, இன்னொரு நம்பர் தெரியாது. அதோட LCM 240ன்றான். அதோட HCF 16ன்னு சொல்கிறோம். அவ்வளோதானா, முடிஞ்சா? 24 அடிக்கலாம், 12 அடிக்கலாம், 48 அடிக்கலாம், 6 அடிக்கலாம், 4 அடிக்கலாம், நம்ம இஷ்டம். அப்போ நம்ம 24 அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு டைம்ஸு 0, இங்கே எத்தனை டைம்ஸு 2 டைம்ஸு. இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 8, 8 10 80. ஓகே. அப்போ நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கேன்சல் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் அதனுடைய LCM HCFக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2 பகா எண்களின் மீப்பேவை. இது நம்ம நேரத்துலேருந்து நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கு. 2 பகா எண்களின் மீப்பேவை. பகா எண்கள் 5 7 11 13. இந்த நம்பருக்கு எப்போவுமே HCF என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும், 1 தான் இருக்கும், 1 தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. பகா எண்களின் மீப்பேவை 1. இரு எண்களின் பெருக்கற்பலன் 1340. மீப்பேவை 6 எண்ணில் மீச்சீமை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சம்மு கிடையாது. 2 நம்பரோட பெருக்கற்பலனை அவனே கொடுத்துட்டான். அதோட LCM அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். HCF 6ன்றான். அப்போ அந்த நம்பரை நீங்கள் 6ஆல் வகுத்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 12 1 2 12. ஸோ ஆன்சர் 220 என்பது இதனுடைய சரியான விடை. ஓகே. அதே ஒரே லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, the product of 2 number 300, their HCF 15. what are the 2 numbers? பாருங்க, ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300 மற்றும் மீப்பாக 5 எண்ணில் அவ்வெண் யாதுன்னு கேட்டிருக்கான். அந்த எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். அப்போ இது சரியான சம்மு. பெருக்குனா 300 வரணும், மீப்பாக 5 தான் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, இந்த ஆன்சர்லேருந்து போவோம். இந்த 2 நம்பரையும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்கணும், 300 கிடைக்கணும். கிடைக்குமா, கிடைக்காது. இந்த 2 நம்பரையும் பெருக்குனா 300 கிடைக்குமானா கிடைக்கும். 12 × 25 எவ்வளோ கிடைக்கும், 300 கிடைக்கும். ஆனால் இதில் HCF 25க்கு 12 HCF எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. மொதல் கான்செப்ட் ரைட் ஆகுது, 2வது கான்செப்டில் அடி வாங்கிடுது, முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே பாரு, இது 2ஐயும் பெருக்குனா 300 கிடைக்கும். ஆனால் HCF பாருங்களேன், பாருங்க HCF எவ்வளோ போடலாம், 5 போடுவீங்களா,
5னா எவ்வளோ ஆச்சு 2, இங்கே 6. திருப்பி 2 போடலாமா 1 3. அப்போ HCF நமக்கு 10 வந்துடுது. அப்புறம் HCF என்ன தான் வரணும் 5 தான் வரணும். பெருக்குனா முதல் கான்செப்ட் கரெக்ட் ஆகுது, ரெண்டாவது கான்செப்ட் வரல. அப்போ நமக்கு ரெண்டுமே வரணும். அப்போ இதுவும் ஆன்சர் வராது. ஆன்சர் 15,20. 2 பேருக்குனா 300, HCF எடுத்தா 5. அப்போ 2 கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இப்போ ஆன்சர்லேருந்து போகிறோம். 2 பேருக்குனாலே 300 வரல, முதல் கான்செப்ட் அடி வாங்கிடுச்சு. ரெண்டாவது பார்க்குறோம் பெருக்குனா 300, முதல் கான்செப்ட் கரெக்டாக, ரெண்டாவது கான்செப்ட் HCF எடுக்கவே முடியாது. அப்போ இது வராது. அடுத்து 3ஆவது நம்பர் பார்க்குறோம், பெருக்குனா 300 வந்துருச்சு. ஆனால் HCF 5 தான் வரணும்னு சொல்லியிருக்கான், ஆனால் இங்கே 10 வந்துருச்சு, வராது. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதனைத் தொடர்ந்து சம் நம்பர் 13 என்ன சொல்கிறான், 445 மற்றும் 572 குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது முறையே 4 மீனி 5 மீனி தான் என்னன்னு கேட்டிருக்கேன். இது நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம், கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 441 4 கழிச்சிங்கன்னா 445 4 கழிச்சிங்கன்னா 441, 572 5 கழிச்சிங்கன்னா 567. இப்போ இதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம், மிகப்பெரிய நம்பர் அப்படிதானே. சரி, கண்டுபிடிக்கலாமா? கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகே, இதை நம்ம வந்து டைரெக்டாக வேகமாக பெரிய நம்பரால் போடலாம். ஸோ இருந்தால் நம்ம 3 3 போடுவோம், 3 போடலாம். 1 3 3, மீதி 1 10, 4 4 3 12, 21, 7 3 21. அப்போ அதே மாதிரி இங்கே 1 3 3 8, இங்கே 9. திருப்பி நீங்கள் 3 போட்டிங்கன்னா 4 3 12, 9 7 23, 63. திருப்பி என்ன பண்ணலாம், 7 போடலாம். 7 7 49, 9 7 63. மிகப்பெரிய நம்பர் அப்படின்னா அதை நல்லா கவனித்து போடணும். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு HCF தான் கேட்டிருக்கான் இல்லையா. ஹையஸ்ட் த ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம இதை மட்டும் பெருக்க போகிறோம். இதை பெருக்குனீங்கன்னா 3 × 3 9, 9 3 63. ஸோ ஆன்சர் 63 இஸ் ரைட் ஆன்சர். 3 × 3 9, 9 × 7 63. ஓகே, 3 × 3 9, 9 3 63. அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா, மீதி இருக்குன்னு சொன்னாலே கழிச்சு போட்டுருணும், அவ்வளோதான். மீதி இருக்குன்னு சொன்னால் கழிச்சு வெளியே தூக்கி போட்டு மீதி நம்பருக்கு HCF எடுத்துங்க ஆன்சர். ஓகே, 6 மணிகள். இது முக்கியமான சம்மு, ஆனால் இப்போ வித்தியாசமாக கேட்டிருக்கான். வழக்கம் என்ன கிடைப்புனா, எல்லா மணியும் சேர்ந்து எப்போ மொத்தமாக அடிக்கும்னு கேட்பான். அப்போ எல்சிஎம் எடுத்து தூக்கி போட்டுருவோம் ஆன்சரை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளியின் முறையே 2 4 6 8 10 மற்றும் 12 அப்படின்னு சொல்லிட்டு நொடின்னு சொல்லியிருக்கான். 1 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்னு கேட்டிருக்கான். 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், சரிங்களா. அப்போ 60 நிமிஷம்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்க, 2 2 2 2 2 2 நிமிஷம் கேப்பில் அடிச்சுட்டே இருக்கா. அப்போ கண்டிப்பாக எத்தனை டைம் அடிச்சிருக்கோம், 30 டைம் அடிச்சிருக்கோம். கரெக்டு தானே, எல்லாமே 2 2 நிமிஷம் கேப்பில் அடித்ததுனால 30 டைம் அடிச்சிருக்கோம். அப்போ எப்போவுமே இந்த முதல் அடிக்குது பார்த்தீங்களா, அது கணக்கில் வராது. அதனால் 1 அது கூட கூட்டிடணும். ஆன்சர் 31. ஓகே, அப்போ 60 நொடிகள், 60 நொடிகளில் 2 நிமிஷத்துக்கு 2 நொடிகள் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே கிடக்கான். அப்போ நமக்கு மொதல் 2 அடித்தா 30 டைம் அடிச்சிருப்பான். முதல் டைம் அடிச்சது சேர்க்கல, அதனால் அதை சேர்த்தோன்னா 31 டைம் அடிச்சிருக்குங்கிறது இதற்கான சரியான விடை. 65 117 மீ ப வ பொது வகுத்தி 65 m - 117 என்ற வடிவில் எழுதியுள்ளது. எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது 65க்கும் 117க்குமான HCF. இந்த HCFனால எப்பவுமே ஒரு வகுப்படாத நம்பர் அதான் கேட்பான். அப்போ இது ஏதாவது வகுப்பு நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமான்னு யோசிக்கக்கூடாது. அப்போ வகுப்படாத நம்பர் என்ன எப்படி எடுத்துக்கலாம், ஒன்று 7 பார்க்கணும், வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக 11 பார்க்கணும், வரலன்னு வச்சுக்கோங்க நேராக 13 பார்க்கணும், 13 வரலன்னா 17 பார்க்கணும். இப்படி பார்த்தா டக்கு நம்பரை தூக்கிடலாம். இப்போ நம்ம இந்த நம்பர் நமக்கு ஏற்கனவே 13 டேபிள் தெரியுங்கிறதுனால இதை 13 பார்த்தோம்னா 5 13 65, 9 117. ஓகே, 90 9 3 27 117. இப்போ நம்ம அந்த நம்பரோட HCF கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 65 m - 117 தான் இந்த நம்பரோட HCF. அந்த நம்பரோட HCF எவ்வளோ, 13. முடிஞ்சா 65 m - 117ங்கிறது அந்த 2 நம்பரோட HCF தான் ரிசல்ட்னு சொல்கிறான். இப்போ அதான் 113. இது இங்கே போச்சுன்னா 120 130 ஆயிரும். ஏன்னா மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 65 mங்கிறது 130னா எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்குறான். அப்போ 65 ஒரு அடி அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 65 130. ஆன்சர் 2. 2 65 130. அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கும்னா,
இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்குமா, அந்த 2 நம்பரோட HCF மீபேவான்னு சொல்கிறோம். அப்போ 2 நம்பருக்கு மீபேவை பார்க்குறோம், மீபேவை தூக்கி எழுதுனா அதான் விடை, முடிஞ்சது. ஒரே அடியில் ஆன்சரை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான், find the length of the longest rope that can be used to measure exactly. ஆமாம், 1 மீட்டரு 20 சென்டிமீட்டரு, 1 மீட்டரு 60, 4 மீட்டரு கொண்ட கயிறு நீளங்களின் சரியாக கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்கலாம். என்ன இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு மாட்டோம். ஆன்சர் எதுக்கு, சென்டிமீட்டரில் இருக்கு. அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 100 + 20 120. 100 மீட்டர், இங்கே 3 மீட்டர், அப்போ 300. 300 + 60 360 சென்டிமீட்டர். அங்கே 4 மீட்டர், அப்போ அது 400. ஒரே அளவு கொண்ட அப்படின்னு அர்த்தம், ஒரே அளவு கொண்ட அதிகபட்ச இதெல்லாம் கேட்டாலே HCF தான் பார்ப்போம். எங்கள் இடத்துல HCF தான் கேட்கான். அப்போ HCF தூக்கி போட்டு போயிட்டோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் HCF போடணும்னா 2 தான் பண்ணுமா, 2 போட்டால் 60, 180, வேற என்ன இருக்கு 20, 200, 2 பண்ணுமா 30, 90, 100, இப்படி போட்டே போகணும். பெரிய நம்பர் வச்சு டக்குன்னு தூக்கிடலாம். இங்கே 10 போட்டோம்னா 3, 9, 10, 3, 9, 10. 2 × 2 4, 4 × 10 40, 40 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர். ஓகே, சீக்கிரமாக சிம்பிளாக ஆன்சரை போட்டுடலாம். நீங்கள் 2 போட்டாலும் அடுத்த ரவுண்டில் நின்றோம். அப்போ 3 5 போட்டோம். நான் இப்போ 10 போட்டிருக்கேன். 2 போட்டு 5 போட்டு ஆன்சர் கிடச்சிடும். இரு எண்களின் மீப 432 மீப 36 என 108 மற்றொரு, இது சம்மே கிடையாது. நீங்களா அசால்ட்டாக போடுவீங்க. ஒரு நம்பர் 108ஆம், இன்னொரு நம்பர் தெரியாதான். இதோட HCF LCM வந்து 432ஆம், இன்னொன்று வந்து 36ஆம். இந்த நம்பர் கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். என்ன 6 வச்சு அடிக்கலாம், 36 வச்சு அடிக்கலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம திறமை தான். எப்போவுமே இந்த நம்பரை எந்த நம்பரால் பெருக்குன்னா 8ல் முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 6 18. அப்போ கண்டிப்பாக எத்தனை டைம்ஸ் தான் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். ஒரே அடி 36 வச்சு அடித்தா முடிஞ்சது. அப்போ இந்த 3 வச்சு திருப்பி அடிக்கலாம். என்ன 1 3 3, 4 3 12, 4 3 12. ஆன்சர் 144 என்பது சரியான விடை. ஓகே, அல்லது இன்னும் ஒரே அடியில் அடிக்கணும், இன்னும் அடிக்கலாம். அந்த 108 வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 108 அடிச்சா 3 டைம்ஸ், 108 3 432, 3 × 36 போட்டாலும் ஆன்சர் கிடைக்கணும். ஆன்சர் 144. அடுத்தபடியாக இரு எண்களின் மீபேவ ஆனது மீபேவின் 6 மடங்கு. இது நம்ம வந்து முதல் செம்மா பார்த்தோம், அதே செம்மு தான் நடத்தினா திருப்பி நடத்துனேன் பாருங்கள். எல்சிஎம்மும் அதனோட HCFும் எப்படி இருக்கும்னா 6 மடங்குன்னு சொன்னால் 6 மடங்கு. அடுத்து 2 நம்பர் பெருக்கணுமா, 2 நம்பரை பெருக்கணுமா, பெருக்குன்னா அதனோட LCM HCFுக்கு ஈக்குவலாக இருக்குமா. HCF கொடுத்துட்டான் 12ன்னு, 2 நம்பரில் ஒரு நம்பர் 36ன்ட்டான், இன்னொரு நம்பர் தெரியாதுன்ட்டான். சரியா, HCFோட ரேஷியோ படி பார்த்தா 1, வேல்யூ படி பார்த்தா 12. நமக்கு தேவை LCM. 6 எவ்வளோன்னு பார்த்தா 6 12 72. LCM தெரியும், HCF தெரியும். இதை வச்சு ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 36 வச்சு எடுத்திங்கன்னா 2 டைம்ஸு 2 × 12னா 24. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, அடுத்தது AB என்ற எண்களின் மீபவ C எனில் Aயின் மற்றும் Bயின் மீபவ என்னன்னு கேட்டிருக்கேன். LCM ஆஃப் 2 நம்பர். சரியா, LCM ஆஃப் 2 நம்பர் என்னதான் இருக்குன்னு சொல்கிறான், சியா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வாட் இஸ் த A and B அப்படின்னு கேட்குறான். பாருங்களேன், அப்போ LCM ஆஃப் 2 நம்பர், இந்த 2 நம்பரை பெருக்கிறதுக்கு பேர் LCM. அந்த LCM எவ்வளோ C அப்படின்னா அந்த HCF வேணும்னு கேட்குறான். இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதோட LCM HCFக்கு ஈக்குவல். இந்த 2 நம்பர் ஏபிங்கிற 2 நம்பரை பெருக்குனா LCM வந்து C கிடைக்குமா, ஏபிங்கிற 2 நம்பரை பெருக்குனா LCM C கிடைக்குமா, அப்போ HCF வேணும்னு கேட்குறான். அப்போ இது இங்கே வந்து என்ன ஆயிரும், வகுத்தலாம் மாறிடும். அப்போ AB / C இதுதான் என்னது அவன் கேட்ட HCF. ஆன்சர் A / C அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்தபடியாக கடைசி கணக்கு, 40 முதல் 100 வரை உள்ள எண்களின் எத்தனை எண் ஜோடிகளின் மீபேவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான்.
அப்போ இதில் கண்டிப்பாக முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 15ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 30 அது ரெண்டுமே 40க்குள்ளே வரல. அப்போ 40க்கு மேலேன்னு சொன்னதுனால 40 to அவன் 100ன்னு சொன்னதுனால 40 தான் வகுப்படக்கூடிய நம்பர். 45, 60, 75, 90 இந்த 4 நம்பர் இருக்கு. இதை வச்சு நம்ம 4ன்னு போடலாமான்னா போடக்கூடாது. என்ன இதை 4 தான் ஆன்சரு, ஆனால் 4 போடக்கூடாது. அவன் என்ன சொன்னா இருக்கான் பார்த்தீங்கன்னா 2 ஜோடி எடுத்து HCF 15 வரணும்னு சொல்கிறான். இப்போ இங்கே பாருங்க 45ஐயும் 60ஐயும் எடுத்தால் HCF 15 வந்துடும். இங்கே பாருங்களேன், இங்கே 3 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸ். அப்போ ஒரு பேர் கிடச்சிட்டு. அடுத்த பேர் பாருங்க, இந்த 45 வச்சு இங்கே பார்த்தேன் பேர் கிடச்சிட்டு. இப்போ நான் இங்கே பார்க்க போகிறேன். சரியா? அப்போ 45க்கும் 75க்கும் நம்ம பேர் 15 பார்த்தோம்னா பாருங்க, 3 15 45, 5 15 75. அப்போ இங்கே ஒரு பேர் கிடச்சிட்டு 1, 2வது பேர் கிடச்சிட்டு. இப்போ 3வது பேர் பாருங்க கிடைக்குமானா கிடைக்காது. பாருங்களேன், 45க்கும் 90க்கும். அப்போ நம்ம 15 போட்டோம்னா இங்கே 3 டைம்ஸு, இங்கே 6 டைம்ஸ். திருப்பி என்ன பண்ணலாம், 3 போடலாம், இங்கே 1, 2. அப்போ அங்கே பேர் கிடைக்காது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பேர் என்னதான் பண்ணணும்னா இப்படி ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி தான் போட்டாகும். சரியா? அப்போ இங்கே ஒரு பேர் கிடச்சிட்டு 2 கிடச்சிட்டு இது நமக்கு கிடைக்கல. அப்போ இந்த நம்பர், அப்போ அடுத்து இந்த 2 நம்பரு, அடுத்து இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர், இப்படி நம்ம ஒன்று ஒன்றா வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இந்த 4 நம்பர் பார்த்தோன்னா 4 அப்படின்னு போடக்கூடாது. ஏதோ குருட்டடியில் ரைட் வந்துடும் இந்த 4ங்கிற ஆன்சர். ஆனால் நம்ம 2 நம்பரை எடுத்து ஜோடி ஜோடியாக HCF 15 வருதா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு நம்ம கட்டாயமாக பார்த்துட்டு தான் போகணும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு LCM HCF பொறுத்தவரை நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டான சம்ஸ் தான் இருக்குது. நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாலியாக ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக கொஷின் பேப்பர் எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரை கலெக்ஷன்ஸ் தான், பழைய கொஷின் பேப்பரை கலெக்ஷன்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக சம்மு வருகின்ற தேர்விலும் ரிப்பீட்டட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ரிவிஷனில் டைட் ஷெடியூல் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் மேக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மேக்ஸை கொஞ்சம் திருப்பி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங்குவேஜ் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக போட்டாலே கன்ஃபார்மாக அந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.